தைப்பொங்கலை முன்னிட்டு வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சள் கிழங்கு அறுவடை மும்முரம் அடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள குன்னூர் கிருஷ்ணா கோவில், புதூர், கல்யாணிபுரம், நத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் கிழங்கு பயிரிடப்பட்டு இப்பகுதிகளில் உள்ள விவசாயிகள் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தை திருநாள் கொண்டாடுவதை முன்னிட்டு மஞ்சள் கிழங்கு வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வதற்காக இப்பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அறுவடை செய்தனர். இந்த நிலையில் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் மஞ்சள் கிழங்கு செடியை ஒரு முடி 20 முதல் 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து சந்தைகளில் 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர். என்னுடைய பேர் தங்கமணீஸ்வரன். வத்திராயிருப்பு தாலுகா குன்னூர் கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன். நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் மக்காச்சோளம், மஞ்சள் கிழங்குலாம் வருஷம் பயிரிடுவோம். தமிழர் பண்டிகை தை திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடுறதுக்காக மஞ்சள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அத்தியாவசியமானது. அந்த மஞ்சளுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால ஒரு 25 சென்ட் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 20,000 30,000 ஆவரேஜாக எங்களுக்கு செலவாகிடுது. பட் அறுவடைன்னு பண்ணும்போது 6 மாதம் பயிர் இருக்குது. 6 மாதத்தில் என்னுடைய விளைச்சல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு 15,000 கூட எங்களுக்கு கைக்கு சேர்றதில்லை. பட்டு இருந்தாலும் நம்மளுடைய நஷ்டம் இதாக இருந்தால் கூட நம்ம பாரம்பரிய தொழிலை விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த மஞ்சள் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்.